மீன் பொளிச்சு செய்ய போகிறோம் கேரளா ஸ்டைலு. இந்த பாருங்க வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து வாவல் மீன் 1.5 கிலோ மீன் பொளிச்சு செய்ய போகிறோம் கேரளா ஸ்டைலு. சரி வாங்க எப்படி செய்யுங்கிறத பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீனை வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். மேலே வந்து ஸ்லாம்பாக இருக்கும். என்ன ரொம்பலாம் கடைசாக இருக்குது ஸ்லாம்பு. இப்போ ஸ்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வால் இந்த துருப்பெல்லாம் வெட்டிக்கிறோம். கடைசியாக மெல்ல அதே மாதிரி அந்த பக்கம் கூட எடுத்துக்குமியா எடுத்து ஒரு கொழுப்பியா கத்தியான கொழுப்பு கிளைங்க பாருங்க. நெல் பார்ப்பு தின்றிருக்கியா என்ன இதன்ட்டா முழுசாக ஒரு மீனை பிடிச்சி வச்சிட்டோம். இவ்வளோ பெரிய மீனை இழுத்து போட்டுரு அதெல்லாம் தூக்கி வீசிடுவாங்கட்டு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து மீன் வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டோம். குடலாம் எடுத்தாச்சு. இப்போ போய்ட்டு நல்லா அலசிட்டு இதில் கோடு போட்டுட்டு அதில் மசாலா தடவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க வந்து நம்ம வெட்டின மீன் வந்து அலசிக்கலாம். வெட்டுறக்கலையும் பார்த்தீங்கன்னா போதும் 3 ஆகி போச்சு. பாருங்க இப்போ வந்து நம்ம அலசி எடுத்துக்கிடுவோம். கத்தி எனக்கு மேலே யாருங்க ஃபுல்லாக அலசியாச்சு. வாங்க போயிட்டு நம்ம சமைக்கிற இடம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து மசாலா போடுறதுக்கு முன்னாடி மீன் வந்து குறுக்க கோடு கூட போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளே வைக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஆழமாக போடணும். இங்கே காமிடா. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து மீனை வந்து நல்லா கோடு போட்டு நல்லா அழகாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து அதுக்கு மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மீன் மசாலா, வறுக்கிற மசாலா இன்னொரு பாக்கெட் போட்டுக்கிறோம். பத்தாது. அது இது கரம் மசாலாயா? கரம் மசாலையும் போட்டுக்குவோம். இது வந்து லைட்டாக ஆனால் சேர்த்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் பெரிய மீனுங்கிறனால வந்து 2 10 ரூபா பாக்கெட் 2 போட்டிருக்கோம். காசு பறக்குது ரோய். சரியான காத்து. என்ன கண்ணில் விட்டுருச்சா? கேமராமேனுக்கு மிளகாப்பொடி கண்ணில் விட்டுருச்சு. நீங்கள் மூஞ்சை கழுவிட்டு வா. பாருங்க நல்லா சேர்த்துட்டோம். கொஞ்சம் லைட்டாக வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். போட்டு அப்படி போட்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, லைட்டாக போட்டுக்கிறோம். அதே கொட்டிட்டு அப்புறம் என்ன அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய். இதுக்கு வந்து நம்ம மீன் பொளிச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால் வந்து நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெயிலே போட போகிறோம். இந்தா இதுக்குல்ல நல்லா வந்து புளி பறிச்சுக்கிறோம். புளி பறிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். என்னடா இன்னும் தண்ணி ஊற்றி இது வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது மக்களே. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயில் உள்ளது மட்டும்தான் வந்து வச்சு பிணையணும். அதில் உள்ள ஈரமே கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து மீனை வந்து மசாலா போட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நின்றான் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நின்றுமியா? இந்த மாதிரி நல்லா மீனை குளியாண்டிடலாம் மசாலாவில்.
பக்கத்துக்குலாம் போட்டு ஒரு சைடே தெரிஞ்சிடாது இருக்கியா நிறையா இருக்குது மசாலா வந்து நம்ம வந்து நல்லா போட்டுக்கோம் எவ்வளோ மசாலா போடுறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த அறுத்ததுக்கெலாம் உள்ளுக்கு நல்லா சேர்த்துக்குருவோம் பாருங்க இந்த கேப்பில் எல்லாம் நல்லா சேர்த்துருந்தேன் மசாலாவை இப்போ வந்து அந்த பக்கம் திருப்பி போட்டுக்குவோம் இப்போ வந்து வயிற்றுக்குள்ள போட்டுக்குவோம் இருக்கிற எல்லா மசாலையும் மட்டும் உள்ளே சேர்த்துருவேன் கலந்த எல்லாத்தையும் கொடை ஒடிங்க பாப்பா ம் கொடலை கொடலை உள்ளே இருந்துச்சுண்ணே அது ஒடிங்க இந்தா பாருங்க மசாலாவெலாம் இங்கே விட்டு யாருங்க நல்லா செங்கச்சேவேன்னு சிவப்பு கலரில் வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணி நேரமாச்சு ஊறணும் இந்த ஊறுறதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த புளிச்சி செய்கிறதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் மசாலா வந்து ரெடி பண்ணி அந்த வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து வெட்டிக்க போகிறோம் கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு கத்தி இல்லாத அன்னைக்கு நீ பாடுற பாடு இருக்கு எங்கே இருந்த ஒரு கத்தி தொலைச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் எப்போ அறுவா நடக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் டேடி நீ வரவிட்டு போயிட்டாரு அறுவா வச்சு எதுவுமே பண்ண முடியல கத்தி தான் பெஸ்ட்டு ஓகே நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் சட்டி வச்சாச்சு நான் சட்டி காஞ்சனா வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறது வந்து தேங்காய் எண்ணெய் தான் பண்ண போகிறோம் சட்டி இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்குவோம் சட்டி ஆடுதுடா சரி 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 இவ்வளோ வைக்காரா விறகு வைக்கல வேலைக்கு வர அப்படி தான் எரியும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து சீரகம் சோம்பு இருந்தால் ஏதாச்சும் இருந்தால் போட்டுக்கங்க நாங்கள் அவசரத்தில் இருந்து மறந்துட்டோம் நீங்கள் பழத போட ஆறாங்கன்னா அது சும்மா அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்குறோம் ஓகே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பிடிக்கிறது என்ன கட்டியை பிடிக்கல கட்டி வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறம் வதக்கி எடுத்துக்கிறோம் இது நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் அடுப்பு கொஞ்சம் லைட்டாக ஒரு சுருக்கு வச்சுருக்கோம் ஒரு தடவை மட்டும் இப்போ வந்து மசாலா வந்து லைட்டாக கொஞ்சம் வதங்கினா போதும் அடுத்து வந்து நம்ம மீனோட சுற்றி வந்து வாழை மாட்டில் வச்சு எல்லாத்தையும் விட்டு மொத்தமாக தான் இந்த தோசைக்கல்லேருந்து வறுக்க போகிறோம் அதனால் லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ அவ்வளோ வதங்குற லேட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் வதங்கிடும் ஓகே இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் அப்போ கரம் மசாலா லைட்டாக போட்டுக்குவோம் போட்டு ஏற்கனவே மீன்லேயே போட்டிருக்கோம் அதனால் லைட்டாக தான் போட்டுக்குவோம் பக்கத்துக்கு
போதும் வந்து மிளகா பொடி போட்டுக்குருவோம். இந்த பொடி கிண்டிக்கிட்டே இரு, அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இரு. அதுலேயே சட்டியை பறக்கலையே. மிளகாப்பொடி கொஞ்சோண்டு உரைக்க ரொம்ப உரைக்காதியா போடியா உரைக்கும்டா. வீட்டு மிளகாப்பொடி வீட்டு மிளகா உரைக்காது. அவ்வளோ சிம்மலாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஆட்டி போட்டு பண்ணுவா, அது ஒழுங்காக சொல்ல வரல. ஓகே, இப்போ வந்து மசாலா தான் நல்லா வாங்கிடுச்சு. நைட்டு 2 கிண்டி விட்டு இறக்கிடலாம். ஓகேம்மா, மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம மீனை வறுத்து எடுத்துக்குருவோம். இதுக்கு நம்ம தேங்காய் தான் சேர்க்க போகிறோம். நான் அப்படி தாந்துக்கிறேன். இது ரொம்ப நம்மள நான் எடுத்த போகிறேன். ஓகே, இப்போ வந்து மீனை வச்சுக்கிருவோம். நல்லா சூடி ஏறிடுச்சு. வச்சுருவா வெய். மீன் கல் பத்தாது நினைக்கிறேன்டா. சோத்துக்கிறதுக்கு பத்தலை. லைட்டாக தள்ளி சென்ட்ரா வச்சுருவான். அப்படியே இருக்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா முதல்ல இவ்வளோ மீனை போட்டு தோசைக்கல்ல போட்டு வறுக்கிறோம். ஒரு முழு மீனை திருப்பி போட்டுருவேன். லைட்டை திருப்பி போடுவேன். கல் வந்து பத்தலை, நான் திருப்பி போட்டுக்குவேன். அப்பப்போ ஒன்று சைடாக போட்டால் கருகி போயிடும். எண்ணெய் ஊற்றுறா. அது இந்த பிடிக்கும். இது வந்து எண்ணெய் தான் மெயின். நம்ம எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் கருகி போயிடும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம். எடுத்து வந்து வாழையில் வந்து சுற்றி திரும்ப வந்து மசாலா போட்டு தந்தோன்னே அதுக்கு வந்து வாழையை வந்து நல்லா வாட்டி எடுத்துக்கிடுவோம். ஆனால் இல்லை, நல்லா இலகா வருது. வந்து நம்ம வாழையில் சுற்றி அதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். முதல்ல வந்து வாழையில் வாட்டி வச்சிட்டோம்ல, அதில் வந்து நம்ம முதல்ல செஞ்சு வச்ச கிரேவி வந்து அது கீழே வச்சுக்க போகிறோம். லைட்டு வச்சுட்டு அங்கே உள்ள குடல் லைட்டாக வச்சு விட்டுருவேன். கீழே இந்த மாதிரி நல்லா வந்து வச்சுக்கோங்க. மீன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பரப்பி விட்டுப்போம். ஓகே, கொஞ்சம் கிரேவி தான் பத்தாமல் வருமோ? ஓகே ரைட்டு. இப்போ நம்மளுடைய மீனை வந்து போட்டு வறுத்து நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கோம். இப்போ வறுக்காமல் வச்சோம்னா வாழையில் வைக்கும்போது கூட தான் அவ்வளோதான் வேகாமல் இருக்கும். இது வந்து வச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வேறு கொஞ்சம் டைமிங் கரெக்டாக இருக்கும். அதனால வறுத்துட்டோம் முன்னாடியே. பார்த்து இங்கே எடுத்து வச்சுருவேன். நல்லா கை நான் எடுத்துக்கலாடி. இந்த வண்டை பக்கம் முடிச்சிருக்கியா? வண்டை பக்கம் முடிச்சிரு. ஓகே, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து நல்லா மசாலா வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வாழையில சுற்றி கட்டிக்க போகிறோம். கட்டிடுறோமா? ஓகே, இங்கிட்ட ஒரு மடி மடிச்சுக்குவோம். இந்த எண்டில் ஆப்போசிட்டில். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயே வந்து நல்லா மடிச்சுக்குவோம். இந்த இது வரைக்கும் இருக்குது மீன். நம்மளுடைய மீன் ஒடியுது. இது வந்து நார் முடியும்ல. ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து மடைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நார் வச்சு நல்லா கட்டிக்கிடுவோம். இது வந்து பனை மட்டையில் உள்ள நார். இந்த வாழை மட்டையில் உள்ள நார் இருந்துச்சுன்னா வந்து கட்டிக்குங்க. இப்போ எங்கள்கிட்ட இல்லைங்கிறனால வந்து அவசரத்துக்கு ரெடி பண்ணப்போ ஒவ்வொரு சைடாக வந்து கட்டிக்கிடுவோம்.
இந்த வாருங்க இந்த மாதிரி நல்லா வாழையை வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கிருங்க. எவ்வளோக்கு கட்ட முடியுமோ அந்தளவு வந்து கட்டிக்கிருங்க. கட்டி விட்டு இப்போ திரும்ப வந்து தோசைக்கல்லில் வச்சு எண்ணெய் ஊற்றி இதை வந்து வச்சு எடுத்துக்க. வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட்டி வச்ச வாழையில் கட்டி வச்ச மீனை வந்து அது மேலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கூடி அரிசி ஏறி இருக்குண்ணா. ஓகே அப்படி நல்லா மாதிரியே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். அப்போ பரட்டி பட்டி போட்டுக்குவோம். ஒன் சைடாக போட்டால் கருகி போயிடும். கை நாளை பட்டிடும். நல்லா பொரியுது. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய மீன் வந்து நம்ம நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் வாழையெல்லாம் நல்லா கருகி செம்மையாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் சூப்பராக. நாங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து நம்ம இறக்கி போயிட்டு எப்படி இருக்குங்கிறத அவுத்து பார்ப்போம் வாங்க. பார்த்து இப்போ ஓகே இங்கே பாருங்க வேறு லெவலில் ரெடியாக இருக்கும் மக்களே. வாங்க போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ எடுத்து இதில் வச்சு நம்ம அவுத்து பார்ப்போம் இப்படி வந்திருக்குன்னு. ஓகே இப்போ வந்து அவுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த கட்டி வச்சாச்சு. ஒரு ஓகே ரெண்டு தடுக்குவாரு ரெண்டு இருவாரு அப்படியே திறந்துக்காங்க. மக்கள் இங்கே பாருங்க நம்மளோட மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருந்திருக்கு. இங்கே பாருங்க மீன் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு நண்பர்களே. என் மீன் வந்து நல்லா வேறு லெவலில் வந்து செமையாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. எடுத்து எடுங்க எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. இவ்வளோ பெரிய மீன் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சமைக்கிறோம். எங்கிட்ட இருக்குன்னு அது சுடுது வேறு. நல்லா சுடுங்க. இருங்க வேறு ஒரு பக்கத்து இருந்து மண்டையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்க நல்லா கறி செமையாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நண்பர்களே பார்க்கலாம் பயங்கரமாக வந்திருக்கு. நம்ம கிரேவி வந்து சாப்பிட்டு பார்ப்போம். யாருங்க வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. சாப்பிட்டு அருமையாக இருக்குது. எப்படிங்க சொல்லுங்கள். நல்லா இருக்குது. ரெண்டு ஒன்றா சின்ன பாரு. கிரேவியை அந்த மீன் வச்சு சாப்பிட்டா சும்மா வேறு லெவல் அடி பொலி போங்க. இந்த மீன் வறுத்து வச்சதுனால பயங்கரமாக வந்திருக்கு. மறக்காமல் டேரெக்டாக போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்களேன் மீனை மட்டும் வெந்த மட்டும் பாருங்களேன் எப்படி அழகாக வெந்து குழந்திருக்கு மட்டும் பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. இந்த பாருங்க நல்லா வர்றது புட்டு மாதிரி. இந்த மசாலா தான் வேறு லெவல். இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குனது அப்படி இருக்குது. ஒரு பீஸ் திங்க நமக்கு ஒரு பக்கம் வேணுச்சு. அப்படி அள்ளி அப்படி சாப்பிடுவோம். கிரேவி தான் மற்றல. முதல் செஞ்சு சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே சாப்பிட்டதே கிடையாது.
ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது சைடு பரட்டி போட்டோம். இந்த பக்கம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் அதே மாதிரி நல்லா வந்திருக்கான். இருங்க வரேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி அதே மாதிரி தான் இந்த பாருங்க, பயங்கரமாக இருக்குது. எப்படி வச்சியா? அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். அது தோல் தக்காளி தோல் அப்படியே கிரேவியோட எடுத்து சாப்பிட்றோம். அதாண்டா வேறு லெவலில் இருக்கும். வேறு பின்னி பிடி வேறு லெவலு. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து மீன் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்கள் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், எலும்பு தான் இருக்குது. ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டான், பிரித்து மேய்ஞ்சிட்டான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.